நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர், பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழ்நாட்டு நிதிநிலை அறிக்கை தான் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. மிகப்பெரிய அளவில், அதாவது தொழில்துறை, சுற்றுச்சூழல், உயிர் பன்மைய சூழல், கோஸ்டல் ஏரியா, கடற்கரை, டெல்டா, மேற்கு மண்டலம் அப்படின்னு எல்லா விதத்துலையும் அவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தேவையான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருந்த பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து இந்த மகளிருக்கான உரிமை தொகை போன்ற பல்வேறு விஷயங்கள் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. இன்னும் நிறைய செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பாராட்டுகளாக இருக்குது. ஆனால் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ஒரு பொருளாதார அடிப்படையில் தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் நிர்மலா சீதாராமனோட அறிக்கையும் இந்த அறிக்கையும் பாருங்கள். இதில் க்ளீனாக டீட்டெயில்டாக என்ன பண்ண போகிறோம், எதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், அந்த செலவுலேன்னு என்ன வரப்போகுது, ஒரு டீட்டெயில்டு பிளான் இருக்குது. நீங்கள் இந்த அம்மையாரோட பார்த்தீங்கன்னா ரயில்வேங்கிற வார்த்தை கூட அந்த பட்ஜெட்டில் வரல. அது மாதிரி முக்கியமான துறைகளில் என்ன இருக்குது, எப்படி ஏது ஒன்றுமே வரல. தமிழ்நாடு, கேரளா இது மாதிரி வார்த்தையே பட்ஜெட்டில் வரல. அவங்க யாரை நம்பி இருக்கிறாங்களோ பீகார் மட்டும்தான் வந்தது. போன வருஷம் பீகாரும் ஆந்திராவும் சேர்த்து வந்தது. ஸோ இந்த பட்ஜெட் அது வந்து சில பேர் சொன்னாங்க அது ஒரு நேஷ்னல் பட்ஜெட்டா இல்லை அது ஒரு பீகாருக்காக போட்ட பட்ஜெட்டான்னு. அதே இங்கே நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவையும் பரவலாக அவர் கவர் பண்ணியிருக்கிறாரு. எல்லா ஏரியாவுக்கும் ஸ்கீம் போட்டிருக்கிறாரு. அந்தந்த ஏரியாவுக்கு வேணுங்கிற இண்டஸ்ட்ரியை நாங்கள் டெவலப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பணத்தை ஒதுக்கி இருக்கிறாரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோவைக்கு வேணுங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, மெடிசன்னு. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, கேன்சர் ட்ரக்கு நான் விலை குறைக்கிறேன்னு பேசிக்கிட்டாங்க. இவரால் முடிஞ்சது 300 கோடி ரூபாய் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தனியாக ஒதுக்குறேங்கிறாரு. தமிழ்நாடு 10%ன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த அம்மா சொல்லிட்டா 3000 கோடி நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் கஷ்டப்படுறவங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிச்சா? இல்லை. ஸோ மெடிக்கலுக்கு வந்து ஒரு 22,000 கோடி, வில்லேஜ் ரோடுக்கு தனியாக, ஸ்டேட் ஹைவேக்கு தனியாக. இதுக்கு மேலே டீட்டெயில்டாக நீங்கள் என்ன கொடுக்கணும்னு கேட்குறீங்க. இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. ஒரு வேட்டையாடும் பட்சிகளுக்கு கூட தனியாக ஒரு சாங்சுரின்னு பேசியிருக்காரு நீலகிரிஸில். ஆமாம், கழுகு பருந்து கூட அவர் பேசியிருக்கிறாரு. நீங்கள் மனுஷங்களை விட்டுடுங்க. பொதுவாக கழுகு பருந்தெல்லாம் நம்ம ஒரு நெகட்டிவாக தானே பார்ப்போம். கழுகு மாதிரி பணந்தின்னி கழுகு அப்படி ஒரு மாதிரி நெகட்டிவாகவே நம்ம பேசி அது கூட ஒரு நேச்சரில் பேலன்ஸ் போகணுங்கிறது பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு ஏரியாவை வந்து போகிற வழியில் இருக்கிற ஏரியாவை பேர்ட் சாங்சுரியாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு என்வாயர்மெண்ட்டுக்கு, வைல்ட் லைஃபுக்கு எல்லாத்தையும் கன்சிஸ்டண்ட்டாக. மெட்ராஸில் தண்ணி பிரச்சனை வரும்னு சொல்லி ஓல்டு மகாபலிபுரம் ரோடுக்கும் நியூ மகாபலிபுரம் நடுவில் இருக்கிற ஏரியாவில் ஒரு 6வது ரிசர்வாயருக்கு ஒரு தொடக்கமாக 350 கோடி ரூபா கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் அட்ரஸ் பண்ணுறேன்னு டீட்டெயில்டாக பேசியிருக்கிறாரு. இதே நீங்கள் ஒரு அம்மையாரோட பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவை பற்றி எதுவுமே எதை கேட்டாலும் நீங்கள் போய் நோட்ஸை படிச்சுக்கங்கன்னு தானே சொன்னாங்க. ஸோ அதே ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையா என்ன பண்ண போகிறோன்னு. இப்போ நீங்கள் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் அவர் போட போகிறேன் டைடல் பார்க்குன்னு அப்போ கேள்வி பண்ணாங்க. இன்றைக்கி ஹெச்சிஎல் கம்பெனி மதுரையில் ஒர்க் பண்ணுது. காக்னிசன்ட்டு கோயம்புத்தூரில் இருக்குது. பாஷ்னு ஒரு கம்பெனி கோயம்புத்தூரில் இருக்குது. இப்போ ஹோசூர், பெங்களூர் பக்கத்துலேயே இருக்குது ஹோசூர் ட்வின் சிட்டி. அங்கே ஒரு டைடல் பார்க் போட்டு பெங்களூரில் எல்லாருக்கும் தெரியும் டிராஃபிக் ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு, நெரிசல் இருக்குதுன்னு. அங்கே இப்போ நான் பேசுகிறதுல தமிழ் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே இருக்கிற லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி அங்கே ஒரு நாலேஜ் காரிடார்னு டெவலப் பண்ணி ஒரு டைடல் பார்க் டெவலப் பண்ணி சாஃப்ட்வேர் கம்பெனியை இழுக்கிறதுக்கு வேலை பார்த்துருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் வந்து தொலைநோக்கு பார்வையாக இல்லாமல் அங்கே தான் டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி போடுறாங்க. பேப்பரில் வந்திருந்தது. ஜம்ஷெட்பூர் லெவலில் அந்த சிட்டியை அவங்க டெவலப் பண்ணுவாங்கன்னு பேசுகிறாங்க. எல்லாமே நீங்கள் குஜராத்துக்கும் அசாமுக்கும் தள்ளும்போது செமிகண்டக்டர் டெவலப் பண்ணுறதுக்கு 500 கோடி கோயம்புத்தூருக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஆக்சுவலி அம்மையாரோட பிளான் மாதிரி பார்த்தா எனக்கு ஓட்டு போடலன்னா அவனை மதிக்கக்கூடாது. அப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து அவர் மதிச்சிருக்கவே கூடாது. ஆமாம், ஏடிஎம்கே தானே ஃபுல்லாக ஜெயிச்சிச்சு. ஆமாம், 10 தொகுதியுமே ஏடிஎம்கே, கோயம்புத்தூர், சேலம் ரெண்டுமே. இருந்தாலும் அங்கே ஒரு 500 கோடி ரூபா போட்டு ஒரு செமிகண்டக்டர்னு பேசியிருக்கிறாரு. அவிநாசத்துலேருந்து சத்யலிங்க எதிர்கட்சி தலைவர்லாம் வந்து அவங்களுக்கு தான் அவங்க முழு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க தான் மோடிக்கு ஆளுங்களாக இருக்காங்க.
மோடியின் பிரதிநிதியாக இருக்கிறது அவங்க தான். இன்றைக்கி அவங்க தான் போய் இந்த போராடி இது மாதிரி கோயம்புத்தூருக்கு ஒரு மெட்ரோ வேணும்னு கேட்டு வாங்கலாம் இல்லையா? கான்பூர், லக்னோக்கெல்லாம் ஊரில் ஒன்றுமே இல்லாத ஊர்லலாம் வாங்கி கொடுக்கும்போது, கோவைக்கு பேசாமல் பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணுறதுல என்ன யூஸு? கேரளா மாதிரி அப்போசிஷன் லீடரும் கவர்மெண்ட்டும் சீஃப் மினிஸ்டரும் சேர்ந்து போய் அவங்க ரைட்ஸை கேட்குறாங்க. ஆமாம். அது மாதிரி இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாமல் கோயம்புத்தூருக்கு நம்ம வாங்க 2 பேரும் போகலாம், தென்னந்தரசு வாங்க நம்ம போய் பேசுவோம் நிர்மலா சீதாராமன்ட்ட, கோயம்புத்தூருக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்னு பேசுகிறத விட்டுட்டு இது மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க மெட்ரோ யூஸ் பண்ணாமல் போயிட போகிறாங்களா? இல்லை திருப்பூருக்கு ஏதாவது டெவலப்மெண்ட்டு வந்தால் நல்லது நடக்காதா? கொங்கு மண்டலம் ஃபுல்லாக அதிமுகவுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. ஆமாம். அது எதை நம்பி ஓட்டு இவங்க போட்டாங்க? மட்டும் இல்லை, தமிழ்நாடு பிஜேபி நம்புகிற பகுதி அந்த பகுதி தானே. அது எனக்கு தெரியல. பட் அவங்க நம்பி ஓட்டு போட்டவங்க ஏன் கடைசியில் அவங்களுக்கு ஒன்றும் பண்ணலை? பட் இவர் பேசியிருக்காரு பாருங்க. அது வந்து என்னை எதிர்த்த ஏரியா, அதுக்கு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த ஏரியாவுக்கு இவர் 500 கோடி கொடுத்து செமிகண்டக்டர் டெவலப் பண்ணுறாரு. இல்லை எங்கள் ஊர் தஞ்சாவூருங்க, என் ஊர் திருவாரூர், எங்கள் அப்பா ஊர் வந்து அதுதான், நான் அந்த ஊரில் தான் கொண்டு போய் போடுவேன், திருவாரூரில் நான் செமிகண்டக்டர் டெவலப் பண்ணலன்னு பேசலல்ல அவர். அதே உங்களுக்கு 2 பேரோட தரனோட வித்தியாசம். எது எடுத்தாலும் பிரைம் மினிஸ்டர் குஜராத்துக்கு போயிடுங்க, குஜராத்துக்கு போனீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கீம் கிடைக்கும், நியூஸ் மினிட்டில் ஒரு ரிப்போர்ட்டே வந்திருக்கு. அப்போ இவர் என்ன சொல்லணும்? எல்லாரும் திருவாரூருக்கு போங்க, எங்கள் அப்பா பிறந்த ஊர் திருவாரூர், திருவாரூர் போனால் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொன்னார் அவர். அப்போ ஒரு பரவலாக ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு வளர்ச்சிக்காக எல்லாத்தையும் நீங்கள் பட்ஜெட்டை பார்த்தா அப்படி தானே இருக்குது. ஆனால் இன்னொரு புறம் இதுக்கு தமிழ்நாடு சார்பாக பதில் சொல்கிறது, வளர்ச்சி திட்டங்களுங்கிறது கடன் வாங்காமல் சாத்தியம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து ஹோசூரில் டைடல் பார்க் போடுறீங்க, ஒரு 2000 பேராவது 3000 பேராவது வேலைக்கு நேரம் சேருவான். அவங்கள நம்பி ஒரு 10,000 15,000 குடும்பம் பிழைக்கும். 15,000 பேர் பிழைக்கிறாங்கன்னா அந்த 15,000 பேர் சாப்பிடுவாங்க, ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. நான் படித்தவன் தான் வருவான் வேலைக்கு. அவன்லாம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி சர்வீஸஸ் யூஸ் பண்ணால் ஜிஎஸ்டி வரும். ஜிஎஸ்டி வந்தால் வருமானம் யாருக்கு வரும்? ஸ்டேட்டுக்கு இருக்கிற ஒரே வருமானம் அந்த ஜிஎஸ்டி, ஃபிக்ஸ்டு காம்பனண்ட்டு ஜிஎஸ்டி. வர வேண்டிய பணத்தை உரிமை தொகையை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இப்போ நான் செலவு பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணால் தானே இன்னும் நிறைய பேர் வேலைக்கு தமிழ்நாட்டுக்கு வருவான், இன்னும் டேர்ன் ஓவர் வரும், இன்னும் செலவு வரும். நான் வந்து ஒரு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணால் தானே. இப்போ பங்களாதேஷ்லேருந்து வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. நீங்கள் வேலூர் போனீங்கன்னா ஒரு ஏரியா ஃபுல்லாக பெங்காலிலேயே எழுதியிருப்பான். வேலூர்லையா? வேலூரில் இந்த சிஎம்சி பக்கத்தில் ஃபுல்லாக பெங்காலிலேயே எழுதியிருப்பான். நீங்கள் போய் அங்கே கேட்டிங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து எல்லாரும் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரான். ஓகே, அந்த ஏரியாவோட எக்கானமியே டெவலப் ஆகுது. அப்போ நீ கடன் வாங்கக்கூடாது, நீ பணமும் கொடுக்க மாட்டேன், மெடிக்கல் டூரிசம் மாதிரி ஆகிப்போச்சு. மெடிக்கல் டூரிசம் ஆகிடுச்சு. அப்போ அந்த செலவெல்லாம் யார் கணக்கில் போகுது? ஸோ அப்போ டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆனால் தான் ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகும். ஜிஎஸ்டி கலெக்ஷன் இருந்தால் தான் மாநிலத்தால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அவங்க வந்து இதை வந்து எப்படி சொல்கிறாங்க, எல்லாம் தேர்தலுக்கான பட்ஜெட் இது. சரி, நீங்கள் தேர்தல் இருந்தது கூட தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போடலையே, எய்ம்ஸ் கட்டலையே. நீங்கள் பார்த்தீங்களா, உங்கள் ஊர் தான் மதுரை, எய்ம்ஸில் வந்துருச்சா மதுரைக்கு? இல்லை, ஏதோ ராமநாதபுரம் தாண்டி ஏதோ ஒரு கிளாஸ் நடக்குதுங்கிறாங்க. வந்துருச்சா? ஃபோட்டோ கிட்ட பார்த்தீங்களா? அப்போ யார் பேசணும்? போன தேர்தலுக்கு சொல்லி அடுத்த தேர்தலே வந்துருச்சு, இன்னும் எய்ம்ஸ் வரல. அடுத்த பட்ஜெட்டில் ஏதாவது தமிழ்நாடு பேர்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா எலெக்ஷன் வருது இல்லை. இன்றைக்கே நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அடுத்த வாட்டி தமிழ்நாடு கிட்ட தரேன்னு பேசுவாங்க. எலெக்ஷன் வருது, ஏப்ரலில் வந்து. ஆமாம், நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பேசினா இது எலெக்ஷன் பட்ஜெட்டு. எலெக்ஷனுக்கு ஒரு வாட்டி நான் எய்ம்ஸ் தரேன் அது தரேன்னு சொல்லிட்டு அடுத்த 5 வருஷம் அதை மறந்தால் அது எலெக்ஷனுக்கு இல்லை. ஸோ இந்த நிதிநிலை அறிக்கைங்கிறது அவங்க சங் பரிவாரையும் வலதுசாரிகளையும் பதற வச்சிருக்கு. ஒரு பதற வச்சிருக்கான்னு அவருக்கு வரவு செலவு கணக்கு கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. வர வேண்டிய பணத்தை எப்படி செலவு பண்ண போகிறேன்னு திட்டத்தோடு சொல்லியிருக்கிறாரு. கரெக்டாக எந்த ஊரில் என்ன பண்ண போகிறேன்னு டீட்டெயில்டாக படிச்சிருக்கிறாரு. எல்லாம் பேப்பரில் இருக்குது, நீங்கள் படிங்கன்னு சொல்லலை. ஸோ இவர்கள் செய்வதில்லை, செய்கின்ற மாநில அரசை பார்த்து நீ எலெக்ஷனுக்காண்டி செய்கிற, ஓட்டுக்காண்டி செய்கிறங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஸோ இப்போ நிதிநிலை அறிக்கைங்கிறது ஒட்டு மொத்தமாக ஒரு இன்க்ளூசிவாக எல்லா மாவட்டத்தையும், தமிழ்நாட்டினுடைய அனைத்து எல்லா மாவட்டத்தையும் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியும் கவர் பண்ணியிருக்கிறாங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக கோயம்புத்தூர் டெவலப்பு, அடுத்து ஓசூர் டெவலப்னு எல்லா இது தூத்துக்குடி மாதிரி கடற்கரை பகுதிகள். ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், கடலூரை பற்றி பேசியிருக்கிறாங்க. இவங்க வட தமிழகம் பின்தங்கிய பகுதி, அதை பற்றியும் பேசியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இவங்களுக்கு ஓட்டு போடாத ஏரியாவை பற்றியும் பேசியிருக்கிறாங்க. நார்மலாக அம்மையார் எப்படின்னா ஓட்டு போடலன்னா கண்டுக்க மாட்டாங்க, அதை பற்றி பட்ஜெட்லேயே பேச மாட்டாங்க. அடுத்த வாட்டி எப்போது அங்கே எலெக்ஷன் உடச்சப்பட்டு பேசுவாங்க.
கண்டிப்பாக நிர்மலா சீதாராமன் அவருடைய நிதிநிலை அறிக்கைக்கும் தங்கம் தென்னரசனுடைய நிதிநிலை அறிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, உள்ளது உள்ளபடி ஒரு பொருளாதார ஆய்வாக அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவாகவே சொல்கிறீங்க. நன்றி. நன்றி. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் எல்லாம் நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.